ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, முதலாவதாக நம்ம சண்டே கிளாஸ் கொஞ்சம் ரிமைண்டருக்கு போவோம். சரியா? Who are all the big prophets? எசேக்கியா, டேனியல், ஐசையா, ஜெர்மியா, இன்னொருத்தர் யாரு? அவ்வளோதானா? சரி, ஸ்மால் ப்ராஃபிட்ஸ் ஓகே, வெரி குட், வெரி குட்ப்பா. எனக்கே ஞாபகம் இல்லை, இன்றைக்கி தான் ஞாபகப்படுத்திக்கிறேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சரி, அடுத்தது இதில் எது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி யாருக்கு? சரி, ஜெர்ஷா சொல்லு, உனக்கு இந்த ஸ்மால் ப்ராஃபிட்ஸில் யார் நல்ல பிடித்த ஒரு ப்ராஃபிட்? இல்லை அந்த 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 ப்ராஃபிட்னுடைய சாப்டர் முழுசும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு பேரை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். உனக்கு எதுப்பா பிடிக்கும்? ஸ்மால் யார் இருப்பா ஸ்மால் ப்ராஃபிட்ஸ் நேம் சொன்னது? சரி, இன்னொரு முறை சொல்லிடலாமா? ஜோனா. யார்ப்பா சொன்னீங்க? ஜோனா. ஏன் அது ரொம்ப ஈஸியானதாக இருக்குது, ரொம்ப ஃபெமிலியாக இருக்குது நமக்கு? எப்படிப்பா? சண்டே ஸ்கூல்லேருந்து சின்ன வயசுலேருந்து நம்ம எங்கே போனாலும், எந்த சண்டே கிளாஸ் போனாலும் கம்பல்சரி இந்த ஜோனா கதை நம்மளுக்கு தெரியும். சரியா? சரி, இந்த ஜோனா கதை நம்மளுக்கு தெரியும். சரி, கடவுள் என்னத்துக்காக கூப்பிட்டார் ஜோனாவை? நினிவே பட்டணத்துக்கு எச்சரிப்பு சொல்லணுமா? எச்சரிப்புனா என்ன எச்சரிப்பு? பாவத்தை குறித்து சொல்லணும். அப்புறம் வேறு நான் இன்னும் நிறைய ஆன்சர். மனம் திரும்ப சொல்லணும்தா? சரி, அடுத்தது சிஸ்டர். தேவன் இந்த தேசத்தை அழிக்க போகிறார், இதை போய் அவங்களுக்கு சொல்லிட்டு மனம் திரும்பணும், மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கூப்பிட்டாரு. ஆனால் யோனா என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, தர்ஷீஸுக்கு போயிட்டான். என்னத்துக்கு போயிட்டான்? எதுக்காக போனான்? அவன் ஒரு நல்ல தேவ பக்தி உள்ள மனுஷன். ஆனால் ஏன் விலகி போனான்? சரி, இதெல்லாம் போட்டோம். சரி, இந்த யோனா புத்தகத்தை பற்றி ஒரு அருமையான காரியத்தை நான் நேற்றுலேருந்து தெரிஞ்சுக்கினேன். நான் யார்? அவங்க நான் ஜூயிஸ். நினிவே பீப்புள் நான் ஜூயிஸ் பீப்புள். இவன் யூத பிள்ளை. புறஜாதியாருக்கு நான் ஏன் சுவிசேஷ தேவனை பற்றி அறிவிக்க வேண்டும்? நாங்கள் தானே சொந்த ஜனம், தேவன் எங்களுக்குரியவர் தானே, அவர்களுக்குரிய ஏன் நான் போய் சொல்ல வேண்டும் என்று அவன் என்ன யோசித்தவனாய் வேறு வழியாக திரும்ப போனான். ஆனால் கடவுள் என்ன பண்ணார்? கொந்தளி பசங்க என்னப்பா சண்டே கிளாஸ் சின்ன விஷயத்தில் சொல்கிறேன்ற என்ன ட்விஸ்ட் பண்ணார்? அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. ஏன் மூழ்கி போகுது? கடவுள் என்ன செஞ்சார்னாக்கா, அவ்வளோ பெரிய கடலை காற்று அடிக்க வச்சு, அது கொந்தளிக்க வச்சு, கப்பல் ஆடி ஆடி ஒடிய போய் மூழ்க போகிற நேரத்தில் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறார்? கடவுள் காற்றை அனுப்பி கடலை அலைக்கழித்து அப்புறம் என்ன செய்கிறாரு? ஸோ எல்லாத்தையும் செஞ்ச உடனே தான் அப்புறமா தான் என்னன்னா யார் தப்பு பண்ணாங்க? ஓடி வந்தபோது ஒரு மனுஷன் அடித்தட்டில் தூங்கி நிற்கிறவன் ஓடி நான் தான் அந்த மனுஷன், என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. அப்புறம் காற்றுக்கு மாத்திரம் கடவுள் இல்லை, கடலுக்கு மாத்திரம் கடவுள் இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் கடவுள் என்று சொல்லி தேவன் என்ன சொல்கிறாரு? ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டு யோனாவை விழுங்க செய்து ஒரு அதிசயமான காரியத்தை 3 நாள் தன் வயிற்றிலே வைத்து எங்கே நேராக அவனை நினிவேயில் போடுறது. மீனுக்கு தெரியுமா இது நினிவேன்னு சொல்லிட்டு? ஏனென்றால் மீனை படைத்த தேவன் அதற்கு அறிவுறுத்தி இருக்கலாம், அதை கைட் பண்ணிக்கலாம். அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் நினிவேவுக்கு தேவனை பற்றி சொல்லப்பட்டது, அவருடைய பாவங்களை குறித்து சொல்லப்பட்டது. என்ன பண்ணாங்க? உடனே யார் ஃபாஸ்டிங் இருந்தாங்க? ராஜா முதற்கொண்டு சணல் உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து
கடைசி மிருக ஜீவன் வரைக்கும் உபவாசித்து அந்த கேட்ட தேவனை குறித்து தம்முடைய பாவங்களை குறித்தும் உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. கர்த்தர் தீங்கை குறித்து மனமாறுகிற தேவன். வலது கைக்கும் இடது கைக்கும் 120,000 ஜனங்கள் இருந்த அவங்களை குறித்து, தீங்கை குறித்து மனமாறுகிற தேவன். அவர்கள் தீங்கை எல்லாம் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டவராய் அந்த ஜனங்களை, அந்த நினிவே பட்டணத்தை அடிக்காமல் விட்டுவிட்டார். தற்சமயத்துக்கு காப்பாற்றிட்டார். நம்ம இன்னைக்கு எத்தனை சங்கீதம் வாசம்? 40. கடைசி வார்த்தை என்ன? ஒரு வார்த்தை திருப்பி சொன்னார் சகோதரர். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் மேல் இருக்கிறார், என் துணையும், என்னை விடுவிக்கிறவுமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாயேதும். அதாவது டோன்ட் பி டிலே, தாமதியாதேயும் அப்படின்றது தமிழ் அழகாக இருக்குது. தேவன் அவன் என்ன சொல்ல, தாமதிக்காதீங்க. எதுக்கு? இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கெல்லாம். ஆனால் ஒரு சில காரியங்களிலே தேவன் தாமதிக்கிறவராய் இருக்கிறார். எதை குறித்து தாமதிக்கிறவராய் இருக்கிறார்? அநேக காரியங்கள் சொல்லலாம். என் பிள்ளை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைக்கு என் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் இன்றைக்கு திருந்துவான், இன்றைக்கு திரும்புவான், இன்றைக்கு என்னிடத்தில் வருவான், இன்றைக்கு இல்லை என்றாலும் கூட நாளை என் மகன் வந்து சேருவான், என் மகள் வந்து சேருவார் என்று தாமதித்து கொண்டே இருக்கிறார். ஒரு சில காரியங்களுக்கு சடிதியிலே எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். நம்ம என்னதான் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டு தேவனே இதை செய்யும், இது வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவர் கேளாதவராய், காணாதவராய், கண்டும் கேளாதவராய், கண்டும் காணாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, கடைசியா தேவன் நினிவே தேசம் அழிக்கப்பட்டதா இல்லையா? அழிக்கப்படலை. அந்த டைமில் இல்லை, பின்னால அழிக்கப்பட்டதா? எதனால் அழிக்கப்பட்டது? எப்படி அந்த அக்கிரமம்? நம்ம இது வரைக்கும் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறோம். அவர்கள் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தேவனை நோக்கி மன்னிப்பு கேட்டதினால் தேவன் அவர்களை மன்னித்து அவர் மனம் திருதலை ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் அவர்களை அழிக்காதிருந்தார். அந்த பட்டணம் அந்த நேரத்திலே அழிக்கப்படவில்லை. சரியா? சரி, இந்த யோனா புத்தகத்தை குறித்து சொல்ல போனோம்னாக்கா, எல்லா புத்தகங்களும், அந்த 66 புத்தகங்களும் அதனுடைய நடுமொழியாக இது கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்றது, ப்ளஸ் தேவனை பற்றி சொல்லுகின்றது, தேவனுடைய காரியங்களை பற்றி, அவருடைய மேன்மையை பற்றி, அவருடைய மகிமையை பற்றி, அவருடைய நாமத்தை பற்றி சொல்லுகிறது. இந்த யோனா புஸ்தகம் மாத்திரம் ஒரே ஒரு ஆளை பற்றி தான் பேசுது. யாரை பற்றி பேசுது? யோனாவை பற்றியே தான் பேசுது, இல்லையா? அது வேற எந்த புத்தகமே இப்படி ஒரு ஆளை குறித்து முழுசுமா பேசலை. அங்கங்கே சொல்லியிருக்கலாம், ஒரு வசனங்களாக சொல்லியிருக்கலாம், ஒரு அதிகாரமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த யோனா புத்தகம் மாத்திரம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் யார்? தேவன், யோனா, ஜனம். அதில் முக்கியமாக யோனாவை குறித்தே தான் பேசியிருக்கோம். இந்த யோனா தான் யாருக்கு மிகவும் அதிகமாக அடையாளப்படுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறார். எப்படி மீன் வயிற்றில் 3 நாள் இருந்தாரோ அதே போல சிலுவையில் இல்லை, கல்லறையில் 3 நாட்கள் இருந்தார். எல்லாம் ஒரு நிறைய கம்பேரிசன் அடையாளமாக இருந்துச்சு. சரி, ஹல்லேலூயா. சரி, இப்போ இது இன்ட்ரடக்ஷன்.
யோனா புஸ்தகம். அடுத்தது ஜெருஷா என்னென்ன ஸ்மால் சொன்னீங்கப்பா? மலாக்கி, செப்பனியா சொன்ன முக்கியமாக. அடுத்தது அகாய், நாகும். சரியா? இப்போது நம்ம நாகும் புக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். சரியா? இப்போது இந்த 3 புத்தகமும் தீர்க்க தரிசன புத்தகங்களாக தீர்க்க தரிசனம் சொல்லி நினிவேவுக்கு சொல்லி அது எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நகரத்தின் மரணத்தை தீர்க்க தரிசனமாக இந்த நாகும் புத்தகம் கூறுகிறது. இது பார்த்தீங்களா, கிறிஸ்துக்கு முன்னாடி 612 551 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எழுதியிருக்கு. அது எந்த அளவுக்கு நம்மளால் விளங்கி கொள்ள முடியுமோ போய் பின்னாடி விளங்கி கொள்ளுங்கள். அந்த காலகட்டத்திலே மிக அழகான நகரமாக இருந்தது பாபிலோன். நேபுகாத்நேச்சார் அவ்வளோ அழகாக கட்டி வச்சிருந்தார். இந்த நகரத்திற்கு இந்த நகரமே பொறாமைப்படும்படியாக அந்த காலகட்டத்திலே நினிவே அழகாக சனகரிப் என்ற ராஜா அழகாக செதுக்கி வைத்திருக்கிறான். எங்கே பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன் அழகாக இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த நகரம் நினிவே நகரம் ஒரு நதிக்கரையின் ஓரத்தில் இருக்கும். சொல்லப்போனால் அந்த ஒரு நதியினுடைய ஒரு பகுதி அதனுடைய அந்த 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 கோட்டைக்குள்ளாக கடந்து போகும். ரொம்ப அழகாக இருக்கும். நாகும் அந்நகரத்துக்கு எதிராக தீர்க்கதரிசனம் உரைப்போது அந்த நினிவே பட்டணம் மிக உச்சியில் இருந்தது. அதாவது அதில் நிறைய பேர் இருந்தாங்க. ரெண்டாவது ஒரு ஜியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இந்த நினிவே பட்டணத்துக்கு வலதுபுறமாக இருக்கிற அத்தனை நாடுகளும் வலதுபுறமாக இடதுபுறமாக போனோம் என்றால் நினிவே வந்து தான் போகணும். இந்த பக்கம் இருக்கிற நகர வர்த்தகத்தின் நிமித்தமாக பயணத்தின் எதன் நிமித்தமாக என்ன கூட அது நினிவே வழியே தான் போகணும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்குது. எஸ், யோனா தீர்க்கதரிசி காலத்திலே அங்கே தேவனை பற்றி உரைக்கப்பட்டது, மனம் திரும்பினார்கள். ஆனால் அதற்கு பிறகு 150 சற்றேறக்குரிய 200 வருஷங்கள் அங்கே வந்த சந்ததிகள் என்னாச்சுனாக்கா, தேவனை மறந்தவர்களாக, தேவனை அந்த நகரத்தை மன்னித்தார் என்பதை எது நிமித்தம் அவர்கள் உண்ணாவிரதமிருந்து உபவாசம் இருந்து தேவனை வேண்டியதினால் அந்த நகரத்தை அழிக்காமல் விட்டுவிட்டார் என்பதை மறந்து அந்த ஜெனரேஷன் மறந்து போயிட்டு தங்கள் சொந்த வழியிலே பாவத்திலும் கேடுகளிலும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நிறைய ஜனங்கள் தன் சொந்த ஜனங்களே, சொந்தக்காரரை, சொந்த நாட்டுக்காரரே தலையை வெட்டி அந்த தலையை வச்சு மாலையாக போட்டுக்குவாங்க. நிறைய நம்ம ஹிந்து இதில் எல்லாம் பார்த்துருக்குறது இல்லையா, மண்டவோடெல்லாம் வச்சுன்னு மந்திரவாதிகள்லாம் போட்டு வச்சுன்னு இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி நினிவேல அந்த காலகட்டத்தில் போட்டிருந்தாங்க. தீங்கை குறித்து மனம் மாறுகிற தேவன் என்றைக்கு அழிக்காமல் விட்டு விட்டாரோ, அதனால் என்ன பண்ணுறாரு, திரும்பவுமாக நாகுமை எங்கே யூதாவினுடைய வடக்கு பகுதியிலே வைத்து ஒரு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். அதுதான் நாகுமில் இருக்குது. அழகா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட போது அது தகர்க்க முடியாத பெரிய கோட்டையாக இருந்துச்சான். எத்தனை அடி இருந்துச்சான்? 100 அடி இருந்துச்சான். 100 அடினா ஏறக்குறைய 33 மீட்டர் அதனுடைய வால் அப்படி இருக்குமா. ஸோ அதனுடைய கோபுரங்கள் அதில் 1200 கோபுரங்களும் 6 மைல் நீளமாக இருந்துச்சான் அந்த கோட்டைகள்லாம். 6 மைல்ஸ்னால் எத்தனை கிலோமீட்டர்ஸு? 1 mile equal to how many kilometers? 1.6 ஞாபகம் வச்சுங்க. கன்வெர்ட்டிங் த மைல்ஸ் டு ஃபீட். ஓகே. ஸோ அந்த மாதிரி அப்போது இந்த நாகும் முதலாவது யோனா உரைத்து போன போது அது நாட்கள் ஆனது.
அப்புறம் செப்பனியா கூட வந்து இதுக்கு எதிராக சொல்கிறாரு. ஆனால் நாகம் முறைத்த தீர்க்க தரிசனப்பு பிறகு ஒரு 20 வருஷத்துக்குள்ளாகவே நினிவே பட்டணம் மண்மேடாக மாறிப்போனது. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது வாழ்வு உண்டு, மன்னிப்பு உண்டு. ஆனால் கர்த்தரை மறந்து தன் சொந்த வழியிலே போன போது, தன் சொந்த ஜனங்களுக்கு எதிராக அக்கிரமம் செய்த பொழுது, தேவனை அறியாமல் போய் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனதனால் பாபிலோனுக்கு நிகராக பாபிலோனே பொறாமை கொள்ளும்படியாக இருந்த நினிவே பட்டணம் மண்மேடாகி போனது. கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து பிறகு நம்ம வருஷங்கள் நூற்றாண்டு எப்படி 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு வந்துச்சு. 1800 எப்போ 45 தான் நினைக்கிறேன், 1845 65 அப்போ அந்த சமயத்தில் தான் ஆர்கியாலஜிஸ்ட்டு போய் தோண்டி இந்த இடத்துல ஒரு நகரம் இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். அது வரைக்கும் அது மண்மேடாகும் மணல் மேடாகவும் இருந்துச்சு. சரித்திரத்தை படித்து பார்ப்பவரால் த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட் அவங்க படை கூட அந்த வழியாக நடந்து போகும்போது அது மண்மேடாக தான் இருந்துச்சு. சரியா? இந்த நினிவே பட்டணத்துக்கு இப்போ நம்ம இந்த நாகூர் புத்தகத்திலே என்ன சொல்லியிருக்கிறார், என்னென்ன சொல்லப்பட்டது, அது எப்படி நிறைவேறப்பட்டது என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 3 முறை இந்த பாபிலோனுக்கு எதிராக இந்த நினிவேவுக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. ஆனால் எல்லாம் என்ன பண்ணிக்கினாங்கன்னா, என்ன எங்கள் நகரம் இப்படியாக இருக்கிறது, நாங்கள் இப்படியாக இருக்கிறோம். ஏன்னா அந்த நகரத்தில் வணிகர்கள் வந்து போவதனால் ஏராளமான பொருட்கள், ஏராளமான ஏன்னா அந்த கிடைக்க வேண்டிய எல்லாமே எங்களுக்கு இந்த மனித இந்த பூமிக்கு மேலாக வாழ வேண்டிய அனைத்து காரியங்களும் உண்டு. அநேக பாவங்களும் பெருகி போயிருந்தன, விபச்சாரமும் பெருகி போயிருந்தது. எல்லாமே தங்கள் தங்கள் மமதையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழும் பொழுது எனக்கு என்ன வரப்போகுது, நான் நல்லா தானே இருக்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு சில நேரத்தில் நாம் நினைக்கலாம், எனக்கு நான் நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நான் எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ நிலம் இருக்குது, இத்தனை சொத்து இருக்குது, இது நான் யோசிக்கலாம். இல்லை, நான் என்னுடைய படிப்பினால் படித்து வேலை பெற்று இத்தனை காரியங்களை செய்து நான் சம்பாதித்து வச்சுக்கிறேன். ஆனால் தேவனுக்கு ஒரே ஒரு நாளிகை தான். இப்போ ரீசெண்டாக ஜப்பானில் எத்தனை ரிக்டர் ஆன் ஸ்கேல் வந்துச்சு? 3-4 டேஸ்க்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர். ஒரு ஜார்க்கண்டில் இதில் எல்லாம் பார்த்தீங்களா, வெள்ளம் வந்தாக்கா ஒருவன் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மலையில் போயிட்டு வீடு கட்டுறான். ஆற்றுக்கு பக்கத்தில் கடத்தினாக்கா நான் பார்த்துனே இருக்கலாமே, நல்ல பசுமையாக இருக்கும், தண்ணி ஓட்டத்தை பார்க்கலாம் இல்லாம்னா. ஆனால் நாள் வரும் சடிதிலே எல்லாமே அழிந்து போகும். இத்தனையும் அறியாத தேவன்கள் அங்கே என்ன பண்ணாங்க, தங்கள் சொந்த வழியிலே ஒருவருக்கொருவர் விரோதமாக அக்கிரமம் செய்து பாவம் செய்து நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வந்தது, அந்த கோட்டைக்குள்ளாக தண்ணி போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, டைகிரிஸ் நதி. பார்த்தீங்களானாக்கா அந்த நினிவே ஒரு இதில் தான் இருக்கும். முன்னாடி அந்த பச்சை போடுங்க காமராஜ். இந்த பாருங்கள், அது நதியிலே தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும், பசுமையாக இருக்கும். அந்த கோட்டை சுற்றியும் தண்ணி இருக்கும், கோட்டைக்குள்ளும் தண்ணி போகும். ஆனால் நாள் வந்தது, வெள்ளம் வந்தது. எத்தனை அடி நம்ம சொன்னோம்? அந்த 100 ஃபீட் 33 மீட்டர் அகலமுள்ள அந்த கோட்டை சுவரே இடிந்து போனது. நகரம் அழிக்கப்பட்டது. ஏனென்றால் அவருடைய கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் வந்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்துச்சு. அதே நேரத்தில் பாபிலோனிய, மேதிய, அசீரிய படை 3 சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, உள்ள நுழைஞ்சி வெட்டி 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 எல்லாரையும் போட்டுட்டு அந்த நகரத்தில் ஒரு ஜீவன் கூட இல்லாமல் அப்படியே வந்துட்டாங்க. ரெண்டுமே சைமல்டேனியஸாக நேரம் நடந்துச்சு.
பிணங்களாக இருந்துச்சு, மண்மேடாய் போச்சு. 3:15 சொல்லுது, உள்ளே புகுந்து நகரை தீக்கரையாக்கி பிணங்களை மலை போல குவித்தது, சாம்பல் மேடானது, பட்டணம் இருந்த இடம் தெரியாமல் போனது. 1845 தான் ஆர்கியாலஜிஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க, இங்கே ஒரு பெரிய நகரம் இருந்துச்சு. இந்த புத்தகம் ஒரு 3 காரியங்களை நமக்கு முன்பாக வைக்கிறது. நினிவே பட்டணத்தின் அழிவு, அந்த பட்டணத்தை எப்படி பாபிலோனுக்கு நிகராக, பாபிலோனே பொறாமை கொள்ளும்படியாக அதை செதுக்கி வைத்தானோ சனகரிப், அவனும் அழிந்து போனான், சொந்த ஜனங்களும் அழிந்து போட்டது. ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஒரு கூட்டத்தாருக்கு மாத்திரம் அது ஆறுதலாக இருந்தது. யாருக்கு தெரியுமா? 2 வாசிக்கலாமா நம்ம? நாகும் 2, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன், கட்டுகிறவர், உக்கிர கோபமுள்ளவர், தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர், கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். நாகும் 2:2 தானப்பா படிக்கிறீங்க? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடியை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்ப வர பண்ணுவார். இந்த கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்ப வர பண்ணுவார். நீங்கள் போய் படித்து பாருங்கள், 3 அதிகாரம் தான் உண்டு, 42 47 வசனம் தான் இருக்குது. என்ன நடக்குது இங்கே இந்த இதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம சகோதரி தெரியாமல் ஒரு சில வசனங்களை வாசித்துட்டாங்க. அந்த வசனம் எப்படி இருக்குது? அது நம்ம தேவன் தூயவர், நீதி உடையவர், சர்வ வல்லவர், நல்லவர், இரக்கமுள்ளவர், சத்தியமானவர், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறவர். அப்புறம் வேற என்னென்ன சொல்கிற அவரை பற்றி? ஆனால் இங்கே பார்த்தீங்களன்னாக்கா அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுது. என்ன சொல்கிறாரு? எரிச்சல் உள்ளவர், நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். யாருக்கு? சத்துருக்களுக்கு. அவருக்கு யார் சத்துரு? சரி, பின்னாடி பார்ப்போம். சரியா? அவர்களுக்கு தம்முடைய நீதியை சரி கட்டுகிறவர். என்னப்பா அது ரொம்ப புதுசாக இருக்குல்ல? அவருக்கு யார் பகைஞர்? பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறோம். அதாவது அவன் என்ன அன்னைக்கு எதை பண்ணிட்டேன்டா, என்னைக்குனாலும் அவனுக்கு பண்ணாமல் திருப்பி விட்றதில்ல. நம்ம பேசுகிறோம் இல்லையா? இல்லை அவங்க அப்படி பேசிட்டாங்க, நான் மனசுலேயே வச்சுன்னு இருக்கிறேன், என்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் திரும்ப பேசுகிறேன். எனக்கு அந்த கேரக்டரிஸ்டிக் சின்ன வயசில் ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் நாம் ஆராதித்து வருகிற தேவன், நாம் ஆராதனை செய்து வருகிற தேவன், நாம் நம்பி இருக்கிற தேவன், நாம் விசுவாசித்திருக்க தேவன், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இன்றைக்கு மன்னிப்பு கேட்டாக்கா நாளைக்கு எல்லாத்தையும் மறந்து, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரத்தை நம்ம பாவங்களை போட்டுறேன் அப்படின்றாரு. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாரு. ஆனால் அதே தேவன், அதே பரிசுத்த ஆவியார் இன்னைக்கு எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? கொஞ்சம் ஆப்போசிட்டாக எழுதி வச்சுக்கிறார்ல, என்னுடன் விசுவாசியே. இதுவும் அவருடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். நமக்கு சொல்லப்பட்டவைகள், நாம் அனுபவித்தவர்கள் எப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு தேவன் நான் யார் என்பதை, நான் வேறொரு முகத்தை உடையவன், வேறொரு
கேரக்டரிஸ்டிக்ஸை உடையவன் அப்படின்றத இன்னைக்கு காட்டுறார். சரி, ஏன் நினிவே மேலே இவ்வளோ கோபம் அவருக்கு? இஸ்ரவேல அவர் மகிமையை திரும்பி வர பண்ணுன்னு சொல்கிறாரு. சரி, ஏன் கடவுளுக்கு அவ்வளோ மேலே ஒரு கோபம்? அவர் படைச்ச ஜனங்க தானே. ஒரே இரத்தத்தால் உலகத்தில் உள்ள அனைத்து ஜாதியினரும் உருவாக்கப்பட்டார்கள் இல்லையா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. நம்ம பின்னாடி படிப்போம், சரிங்களா? ஸோ இப்படியாக்க தேவன் இப்படி பண்ணுறாரு. நீடிய சாந்தமுள்ள தேவனின் தீர்ப்பு. யோனா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட போது அதிலிருந்து பார்த்தோன்னா எத்தனை வருஷம்? 150 வருஷம். அதுக்கு முன்னாடியே சப்பனியா கூட சொல்லியிருக்கிறார். 300 வருஷம் அந்த யோனா சொல்லி அவருக்கு மனம் திரும்பி வந்ததுலேருந்து 300 வருஷம்னு வச்சிங்களேன். அந்த 300 வருஷத்தில் அவர்கள் சந்ததிகள் தேவனை மறந்து 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 போனதுனால அது வரைக்கும் தேவன் பொறுமையாக இருந்தார். அதுக்குள்ளே ஒரு சில வஞ்சன்ஸை தேவன் உள்ளத்தை வச்சுனேன். வைராக்கியம், அதான் சொன்னேன் நான் ஆரம்பத்தில் ஜெபிக்கும் போது, வைராக்கியம் உள்ள தேவன் தமது ஜனங்களுக்காக, தமது நாமத்திற்காக, நமது நாமத்தை தரித்தவர்களுக்காக, தம் சொந்த ஜனங்களுக்காக, சொந்த தேசத்திற்காக வைராக்கியம் உள்ள தேவன். இந்த 300 வருஷ காலத்தில் என்ன சரி, ஆபிரகாமை ஏன் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் என்னை பற்றி அவன் மகனுக்கும் அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்னை பற்றி சொல்லுவான். என் அன்பை பற்றி சொல்லுவான். என்னை விசுவாசிக்கிற விசுவாசத்தை சொல்லுவான். எனக்குள்ளாக இருக்கிற நீதியை சொல்லுவான். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் சொல்லுவான். அதனால தான் நான் அவனுக்கு எதையும் மறைக்க மாட்டேன். ஆனால் இந்த நினிவே மக்கள் என்ன பண்ணாங்க? இந்த தேவன் மன்னித்து, நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து எங்களை வாழ வைத்தார். இதை வாழ வைத்ததை அடுத்த ஜெனரேஷனுக்கு அவர்கள் சொல்லாமல் போயிட்டாங்க. அதை என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணாமல் வைக்க போயிட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? யூகேவில் நிறைய சர்ச்சஸ் மாஸ்க் ஆகும், நிறைய சர்ச்சஸ் ஒயின் ஷாப்பாகவும் பாராகவும் மாறிக்குது. ஏன்? ஆனால் ஒரு பாலத்தில் உலகத்தில் 80-85 பகுதியை அவர்கள் ஆண்டார்கள். எத்தனையோ தேசங்களுக்கு மிஷினரிகளை அனுப்பி வைத்த நாடு இங்கிலாந்து நாடு. எத்தனையோ தேசங்கள் ரட்சிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? ஏன் அப்படின்னா, தேவனை அறிந்தவர்கள், அறிந்த தேவனை, அனுபவித்த தேவனை, ஆசீர்வதித்த தேவனை, நான் எங்கோ இருந்தேன் என்னை தூக்கி வைத்து அழகு பார்த்த தேவனை அடுத்த ஜெனரேஷனுக்கு அறிவிக்காமல் போனார்கள், சொல்லாமல் போனார்கள். இல்லை, கண்டிப்பாக இந்த தேவனை தான் நீர் ஆராதிக்க வேண்டும், இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவரை இரட்சகராக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லாமல், அதை செய்யாமல் போய்விட்டார்கள். இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்குது? ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மகனையும் ஒரு மகளையும் அல்லது ஒரு மகளையோ ஒரு மகனையோ கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்கிறார்? நான் என்னை தெரிந்து கொண்ட தேவனை, நான் தெரிந்து கொண்ட தேவனை என் பிள்ளைகளுக்கு சொல்ல, நான் பெற்றதை, நான் அனுபவித்ததை, நான் அறிந்ததை நான் பிள்ளைகளுக்கு சொல்லி, அந்த தேவனை பற்றி சொல்லி, அந்த தேவன் சொன்ன வழியிலே நடத்த வேண்டும். அந்த தேவனுக்கு இதை ஒருவருக்கு மாத்திரமே கீழ்ப்படிய வேண்டும். அவர் ஒருவருக்கே ஆராதனை சொல்ல வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இந்த நாகும் புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த தேவனை அறியாமல் போனதினால், அக்கிரமத்தை செய்து போனதினால், ஒருவருக்கொருவர் அக்கிரமம் செய்து கொண்டதினால், தன் சொந்த ஜனத்தையே சொந்தக்காரனை மதிக்காததினால் என்ன பண்ணாங்க? அழிக்கப்பட்டார்கள். ஒரு ஜீவன் கூட அங்கே உயிரால.
ஆனால் யோனா பீரியடில் கீழ்ப்படிந்ததினால், தேவனை நோக்கி கதறினதினால் மிருக ஜீவன்களும் காப்பாற்றப்பட்டது. ஆனால் 300 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த நினிவேவில் ஒன்று கூட காப்பாற்றப்படவில்லை. ஒருவேளை பாவம் தண்டனைக்குரியதுதான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா முழுவதுமாக அதை மன்னிக்கப்பட்டால் ஒழிய கர்த்தர் என்றைக்கோ ஞாபகம் வைத்து காலம் தாமதமாக கூட அதற்குரிய தண்டனை வழங்குகிறார். இந்த புத்தகம் அதுதான் சொல்லுகின்றது. ஆனால் நீயும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது அது கதை வரை. நான் கிருபையின் காலத்தில் இருக்கிறேன், கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டேன், என்னுள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இவற்றையெல்லாம் சொல்லிக்கொண்டும் வைத்துக்கொண்டும் இன்னுமாக கூட நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போமானால், இன்னுமாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமானால், இன்னுமாக தேவனை அறிகிற அறிவிலே வளராமல் போனால், இன்னுமாக நாள்தோறும் அவருக்கு கீழ்ப்படிய மறந்து போனால் அன்றைக்கு நினிவேவுக்கு என்ன ஏற்பட்டதோ இன்றைக்கு நமக்கும் அதே நிலைமைதான். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். நமக்கு கிருபை அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது, நம்ம இடத்தில் அதிகமாக கேட்கப்படும். வாரந்தோறும் உனக்கு நான் வசனத்தை சொன்னேனே, நாள்தோறும் உன்னோடு பேசினேனே, எப்பொழுதெல்லாம் என்னை கூப்பிடுகிறாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னிடத்தில் வந்து நின்றேனே. இல்லை, ஒரு பீரியடிலே, ஒரு காலத்திலே நான் மேகமாய் வந்தேன், ஒரு காலத்திலே தேவைப்பட்ட போது ஆவியானவர் வந்தார், சகோதரன் சொன்னது போல. ஆனால் இன்றைக்கோ நான் உனக்குள்ளாகவே இருக்கிறேனே, உன்னை நான் பரிசுத்த ஆலயமாக மாக்கினேனே, நீ எப்படி இருக்கின்றாய்? இன்றைக்கு அதே ஆவியானவர் எழுதி வைத்ததை கொண்டு இன்றைக்கு நமக்கு கேட்கின்றார். ஹல்லேலூயா! எவ்வளோ அழகான தேவன் பாருங்க. தண்டனைக்கான காலத்தை தாமதமாக்குவது தேவனின் பொறுமையை காட்டுவதற்காக அல்ல. தேவன் என்னை காணவில்லை, நான் செய்த பாவத்தை மறந்துவிட்டார், நான் அவருக்கு கீழ்ப்படியாமதை போனவளை அவர் நானே மறந்துட்டு அவர் எங்கே ஞாபகம் வச்சுன்னு போகிறார். இல்லை, அவர் மனம் மாறுவதற்கு மறப்பதற்கு மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா! அதனால் நான் எப்போ ரொம்ப இன்னில் இருந்து கொஞ்சம் ஞாபகத்திலே வச்சுருக்கோம். சங்கீதம் 103 8-13 வசனங்கள் வாசிப்போம். மன்னிப்பு என்பது ரொம்ப இலவசம்தான். கர்த்தர், படிங்க சிஸ்டர். ஆமென். எஸ். இதெல்லாம் த குட் கேரக்டரிஸ்டிக்ஸ், குட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். ஆனால் நம்ம முன்னாடி படித்தோம், அதுவும் அவருடைய ஆட்ரிபியூட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த காரியங்கள் எரேமியாவிலும் எழுதப்பட்டிருக்கிறது, ஏசாயாவிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சகோதரன் சொன்னது போல், ஏன் இந்த நினிவே அழித்தார் அப்படின்னாக்கா, இந்த நினிவே ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, முதல் முறையாக வராங்க, வந்து பெஞ்சமின் கோத்திரத்தை எல்லாரையும் சிறப்பிடிச்சுன்னு எங்கே வந்துடுறாங்க, நினிவேக்கு வந்துடுறாங்க. அடுத்து யூதா ஜனங்க மாத்திரம் கொஞ்சம் பேர் அங்கே வச்சிடுறாங்க. 10 கோத்திரத்தை முதல்ல தூக்கின்னு போயிடுறாங்க. அப்புறமா வந்து இந்த 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 பெஞ்சமினை தூக்குறாங்க. எந்த நேரத்தில்னாக்கா, ஒரு பீரியடில் நம்ம ஆகாப், எசபேல், அப்புறம் எலியா, இந்த பீரியட் நடக்குது இல்லையா, இந்த பீரியடில் இந்த ஏரியாவில் இப்படி நடக்குது.
இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். அப்போது கொஞ்சம் யூதா ஜனங்க மாத்திரம் இருக்கிறாங்க. அந்த பகுதியிலேருந்து தான் நாகும் எழுந்து இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் இஸ்ரவேலுக்கு திரும்பி வர பண்ணின மகிமையை போல, யாக்கோபுக்கு வர திரும்பி போல இஸ்ரவேலுக்கும் அந்த மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். கர்த்தர் செய்வது ஒரு செயல்தான், ஆனால் கர்த்தரை சார்ந்தவர்களுக்கு அது நன்மையாக இருக்கும், கர்த்தரை அல்லாத ஜனங்களுக்கு அது தீமையாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இஸ்ரவேல் சொல்லுங்க, கரெக்டாக வந்துட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசம் போகும்போது வாதை, சரி வாதை கூட எடுத்துக்கலாமே, எல்லாம் அந்த 10 வாதைகளும் எகிப்தியனுக்கு தான் வந்ததை ஒழிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரவில்லை. அக்னி ஸ்தம்பம் நடுவில் நிற்குது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, பார்வோன் சேனைக்கோ அது அழிவாக இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு காரியம் தேவனுக்கு சார்ந்தவர்களுக்கு அது செம்மையானதாக இருக்கும், நன்றாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதே காரியம் மற்றவர்களுக்கு இதாக இருக்கும். ஸோ அது எந்த காரியமானாலும், ஸோ தேவனுடைய ஜனங்களுக்காக, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்காக கர்த்தர் எப்பொழுதுமே வைராக்கியம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். நாம் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டும்? இங்கு அழைத்து வந்தவர் அவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர். இதில் இந்த பேப்பரை நான் முழு மனதோடு நான் பங்கிட்டுக் கொள்கிறேன் என்றால் அது நல்லது. இதிலிருந்து இதை ஒருவன் என்னிடத்திலிருந்து தேவனுடைய சித்தமில்லாமல் எடுத்துக்கொண்டாலோ பறித்து கொண்டாலோ அது அவனுக்கு, உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இருக்கும்போது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அது அப்படியே வேறு இடத்துல போகும்போது பாடுகள். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, இந்த ஏரியாவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, உன்னை சிருஷ்டித்து படைத்து என் நாமத்தை உனக்கு தரித்திருக்கிறேன். இந்த நாமம் உன்னிடத்தில் உனக்கு எழுதப்பட்டிருந்தால் உனக்காக இந்த தேவன் வைராக்கியம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அது எத்தனை பேப்பர் வந்தாலும் சரி, என்ன கட்டளை வந்தாலும் சரி, இல்லை இல்லை அவனை எல்லாரும் நெருப்பிலே தூக்கி போடு என்றாலும் கூட அங்கே நான் 5ஆம் ஆளாக நான் நிற்பேன். இல்லைப்பா ஒரே ஆளை தூக்கி சிங்ககபியில் போட்டாலும் கூட அதன் நடுவிலும் நான் இருந்து சிங்கத்தின் வாயை கட்டுவேன். வைராக்கியம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான தேவன் நம்ம இருக்கிறார் பற்றி. நம்ம கூட நாம் இன்னும் எத்தனையோ காரியங்களை அறியாமல் இருக்கிறோம், புரியாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி 3 முறை இந்த 12 கோத்திரங்களுமே இருக்கக்கூடாது என்று இந்த அசிரிய ராஜா என்ன பண்ணுறான்? அந்த அசிரிய ராஜா சனகரிப்பும் சரி, அசிரிய எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேருமே ஒரு ஜெனரேஷனாக இல்லாமல் இந்த சந்ததியே இருக்கக்கூடாது. யாரை என் சொந்த ஜனங்கள் என்று சொன்னாரோ, யாரை இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன் என்று சொன்னாரோ, யாரை என்னை ஆசாரியர்களாக நியமித்திருக்க லேவி கோத்திரம் எல்லா கோத்திரத்தை சொன்னாரோ, எல்லாத்தையும் இந்த நினிவே மட்டத்தை அசிரிய ராஜா இந்த வந்தவனும் சரி 1 2 3 எத்தனை ராஜா வந்தவன் எல்லாருமே இந்த கோத்திரத்தங்களை இந்த 12 கோத்திரங்கள், இந்த 12 ஜாதிகளும் இல்லாமலே இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் விட்டுருவாரா? அதை தான் அங்கே சொல்கிறாங்க, நான் வைராக்கியம் உள்ளவன். இன்னைக்கு எங்கள் ஜனத்துக்கு எதிராக எது செஞ்சாலும் சரி, ஒரு நாள் அதற்காக பொறுத்திருந்து காலதாமதமானாலும் அந்த நீதியை நான் சரி கட்டுவேன்றார். அந்த பேரெல்லாம் எழுதின்னு வந்துக்கிறேன், பார்க்கலாம். கொஞ்சம் ஜனங்க மாத்திரம் இருக்கிறாங்க, அவங்க கூட இருந்து தான் இந்த நாகம் இந்த தீர்க்கத்தை சொன்ன. இல்லைப்பா, யாக்கோபுக்கு மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலுக்கும் நான் அந்த மகிமையை திரும்பி வர பண்ண. பயப்படாதீங்க. உங்களுக்காக அதே தேவன் யாரை நம்மை அழைத்தாரோ
அந்த தேவன் நமக்காக நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 300 வருஷம் 150 வருஷம் போனோம். ஆனால் நாகும் தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்து 20 வருஷத்திலே எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா இருக்கும்போது கூட இந்த சனகரிப்பு வந்து எருசலேமை பிடிக்க வந்தான். இது வந்து எங்கே? அப்போது தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு தேவதூதனை அனுப்பி ஒரே நாளில் 1,85,000 பேர், யார் அந்த எதிரி வந்தானுங்க பார்த்தியா, ஒரே தேவதூதன் கொண்டு போட்டு தம்முடைய ஜனத்தை காப்பாற்றுகிறாயிருக்கிறார். அதனால தான் எருசலேமை பிடிக்க முடியாமல் போச்சு. பிடிக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, எகிப்தினுடைய வடக்கு பகுதியை கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணி இன்னும் அது பேரரசாக வல்லரசாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டது. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் இந்த ஒரே ஒரு நினிவே பட்டணத்தை குறித்து 3 புத்தகம் பேசுகிறது. முதலாவது யோனா, 2வது செப்பனியா, 3வது நாகும். ஒரே ஒரு பட்டணத்தை குறித்து இந்த 66ல் 3 புத்தகம் என்பது ஒரு ஹை பர்சன்டேஜில் வருது இல்லைங்களா? பாரு, கர்த்தர் பாரு, ஒரு ஒரே ஒரு நகரத்தை குறித்து 3 தீர்க்கதரிசிகளை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்து, ஒருவேளை அந்த 300 வருஷம் கழிச்சு கூட அதே ஜனங்கள் அந்த அறியாத தேவனை ஒருவேளை இந்த ஒரு காலத்திலே இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி கேள்விப்பட்டு, இல்லது ஏதாவது எழுதி வச்சிருந்த படித்து தான் கூட சான்றுகளை எடுத்து அதுனா கூட கர்த்தர் மனம் இறங்கி இருப்பார். ஆனால் அதை செய்யலாம். எத்தனை பலமான நகரம். ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது இதற்கு முன்பாக நீயும் நானும் ஏமாத்திரம். ஆனாலும் இன்றைக்கு நாம் கிருபையாக இருக்கிறோம். கிருபை நம்மீது இருப்பதினால் திரும்ப திரும்ப பாவம் செய்வோமா? திரும்ப திரும்ப அவரை விட்டு விலகி போவோமா? திரும்ப திரும்ப அவருடைய நீதிக்கு நாம் தப்புவிப்போமா? நம்மை நாமே தப்புவித்துக் கொள்ள முடியுமா? பவுல் சொல்றாரு, பாவம் செய்ய கூடாதே, தேவனை மறக்க கூடாதே. எத்தனை சூழ்நிலைகளில் நாம் எப்படி போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அந்த பீரியடில் அத்தனை வருஷத்துக்கு கழிச்சு அது மாடு மேய்கிற ஆடு மேய்கிற பல மிருகங்கள் மேய்கிற இடமாக மாறிப்போனது. நான் நன்றாக இருக்கும்போது எப்படி வேண்டாமானாலும் இருக்கலாம். அந்த எஜமான் சொல்கிறேனே, ஐயோ என்னுடைய நிலம் இவ்வளோ விளைஞ்சு கிடக்குதே, நான் என்ன செய்வேன்? என்னுடைய களஞ்சத்தை இடித்து பெரிதாக்குவேன். அப்புறம் ஆத்துமாக்க சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து இளைப்பாருன்னு சொல்லாரு. உடனே மதிகேடனே, இன்றைய ராத்திரியிலே உன்னுடைய ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போனமானா என்ன? தேவையானது ஒன்றே ஒன்று, எடுபடாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரன் சொன்னது போல, நீங்கள் உயிர்த்தெழும் நாளுக்கென்று முத்திரையாக பெறப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நம்ம எப்படி நம்முடைய நினைவுகள் அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகின்றதா? நம்முடைய பார்வைகள் நம்முடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகின்றதா? நம்முடைய செயல்கள் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகின்றதா? இன்றைக்கு கூட இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கூட இந்த சபையிலே தேவன் கொடுத்து நம்மை யோசிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. கடவுளுடைய கோபம் ஒன்ஸ் தொடங்கிடுச்சுனாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம கெஞ்சிடலாம், தேவனே நீ இரக்கமுள்ளவர், நீர் நல்லவர், நீர் தீங்கை குறித்து மனமாறுகிற தேவன். ஆனால் ஒன்ஸ் அவருடைய கோபம் அவருடைய நீதி செயல்பட ஆரம்பிச்சுச்சாக்கா
அவரை யாருமே நிறுத்த முடியாது. என்ன சொன்னாரோ அது செய்து முடிப்பார். இங்கே மினிஸ்ட்ரி நான் ஒர்க் பண்ணும்போது வந்த காலகட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நிறையா இருக்கும், இந்த டெம்பரரி அட்டாச்மெண்ட் நிறையா இருக்கும். நடந்ததை சொல்லுகின்றேன். ஒரு முறை பிதியாவுக்காக 2 மாதம் நான் வந்து டெம்பரரி அட்டாச்மெண்ட், அதாவது அங்கே இருக்கிற ரேடியோகிராஃபர் லீவுக்கு போயிட்டார், அங்கே நான் போய் இருந்தேன். போகும்பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் கூப்பிட்டு சொன்னார், உன்னை வந்து பர்மனெண்ட்டாக சமதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் டாக் போயின்னு இருக்குது, டேக் கேர் அப்படின்னார். என்ன செய்து சரி யோசித்த. டிஜி ஆஃபீஸில் ஒரு சூப்பர்டென்டென்ட் ஒரு இஜிப்ஷியன் இருந்தார். அவர் போயிட்டு நேராக வந்து பார்த்தேன். கிளமெண்ட், இல்லை நீ தான் ரைட் பர்சன் டு கோ தேர் அப்படின்னாரு. இல்லை சார், வேறு யாராவது அனுப்புங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே இல்லை, நீ சொல்லு யார்டா என்ன செய்யலாம் நீ சொல்லு. சார், யூ நோ மோர் தென் மீ சார், யூ கேன் டூ இட், யூ ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இல்லை கிளமெண்ட், எனக்கு தெரில, நீ சொல்ல அப்படின்னும் போது ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் சொன்னேன். என்ன அப்படின்னாக்கா, இங்கே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க ஏஎன்இயில், பட் ஷி வாஸ் அ டியூட்டர் இன் புனே. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ராயல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணின்னு இருந்தார். அங்கே வந்து அவர் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சமதுக்கு வரணும். நீங்கள் ஒய்ஃப் இங்கே இருக்கிறதுனால அவர் நேரம் அங்கே போட்டுட்டு என்ன வந்து அங்கே போடணும் அப்படின்றது தான் பிளான். சரி, இது எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தேன். அந்த நேரத்தில் யோசனை வந்துச்சு, சார் வர அங்கேருந்து இப்ராவுக்கு வர்றது போல சமத்துக்கு வச்சுருங்க, அவங்க ஒய்ஃப் இங்கேருந்து போட்டுருங்க அப்படின்னாரு. உடனே ஃபோனை எடுத்தார், இன்சார்ஜை கூப்பிட்டாரு. இல்லை சார், அவங்க டியூட்டரெல்லாம் என்ன டியூட்டரிங் எதுவும் டீச் பண்ணல, அவங்க இந்த ஏனியில் என்ன வேலை செய்கிறாங்களோ அதே ஏனி சமதல் சைட்டுன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நானும் இப்ராவில் இருந்துட்டேன். ஒரு நாள் வந்து எதுக்கு சொல்ல வரேனாக்கா, ஒரு சில ஆர்டர் சைன் பண்ணிட்டா வி ஹவ் டு ஒபே. ஆனால் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வி கேன் சேஞ்ச் தட். இதை தான் தேவனுக்கு நான் சொல்ல வரேன், தேவனை பற்றி சொல்ல வரேன். என்ன, அவர் முடிவு எடுப்பதற்கு முன்பாகவே, அப்பா நீ நீதியுள்ளவர், நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், நீங்கள் தான் என்ன படைச்சிங்க, நீங்கள் தான் என்ன செஞ்சீங்க, ஆம் நான் செய்தது தவறு தான், உமக்கு விரோதமாகவும் உமது ராஜ்யத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், இனிமேல் உங்கள் பிள்ளை என்பது சொல்கிறதுக்கு கூட நான் தகுதி இல்லை, ஆனாலும் என்னை ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி இந்த உலகத்தின் தகப்பன் அவனை ஓடி வந்து கட்டி தழுவி முத்தமிட்டு அவனுக்கு புது உடையை புது பாதரட்சியை கொடுத்தாரோ, அதே போல பரமபிதா நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய கோபம் என்றைக்குமே அது உக்கிர கோபமாக இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம கோபத்தை தணிச்சிக்கலாம். ஆனால் உக்கிர கோபமாய் மாறுவதற்குள்ளாக நம்ம ஏதாவது செஞ்சணும். மாறிடுச்சு அப்படின்னா அதனுடைய பலனை நாம் அடைந்தே தீராக வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல் அவருடைய ஒரு செயல் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதாகும், அவர்களுக்கு எதிரானதாக அவங்களுக்கு தீமையாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. நம்ம யோனாவை பற்றி பேசும்போது சொன்னோம், தேவன் இயற்கைக்கு தேவன், அப்பாற்பட்ட இயற்கையின் தேவன் தான் அவர். ஏன்னா அவர் சொல்ல எல்லாம் உருவாக்கப்பட்டது, அவர் சொல்ல ஆகும் கீழ்ப்படியும். காற்றை அனுப்பினார், கடலை கொழுந்தளிக்க செய்தார், மீனுக்கு சொன்னார், கட்லிட்ட எல்லாம் செஞ்சிச்சு. ஆனால் இதே தேவன் ராஜ்யங்களை ஏற்படுத்தி ராஜ்யங்களை தள்ளுகிறவராயிருக்கிறார். இருப்பவனை கீழே தள்ளுகிறார், அவருக்கு சித்தமானவனை உட்கார வைக்கிறார். என்ன சொல்ல வரனாக்கா, ஹிஸ்டரியும் அவர் மாற்றி எழுத முடியும். அப்படி ஒரு பிரம்மாண்டமாய் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் மண்மேடாகி போனது. புதிய வரைபடத்தில் நினிவே எங்கன்னா பார்க்க முடியும்னா முடியாது, அங்கே போய் தான் பார்க்க முடியும். பழைய படத்துங்களை மேப்பில் தான் பார்க்க முடியும். ஸோ அவர் இந்த ஹிஸ்ட்ரியனை வரலாற்றையும் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் என்ன பண்ணார், வரலாற்றை ரெண்டாய் பிரிச்சார். அதே தேவன்தான் நம்மை ரட்சித்திருக்கிறார், நமக்காக தமது உயிரை கொடுத்திருக்கிறார். பால்
அப்போஸ்தலர் 17 சொல்கிறாரு. மாஸ் மேடையில் நின்று பேசுகிறாரு. எடுக்க வேண்டாம், மாஸ் மேடையில் நின்று பேசுகிறாரு. நான் வந்தேன், எங்கே ஒரு பலிபீடத்தில் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருந்தது. ஆனால் அதே தேவனை நாங்கள் அறிந்தவர்களாக வந்திருக்கிறோம். அந்த தேவனை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறார். சரியா? ஸோ 26வது வசனத்தை மாத்திரம் படிப்போமா சிஸ்டர்? கொஞ்சம் சத்தமா. 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். என்ன சொல்றாரு? ஒரே ஒருவனுடைய ஒரே ஒரு இரத்தத்தினாலே இந்த ஒத்த உலகத்தையும் அவர் உருவாக்கி, உலகத்தில் உள்ள மனிதர்களை உருவாக்கினார். இல்லையா? ஒரே ஒரு ரத்தம் தான் ஆதாமுக்கு உருவாக்கப்பட்ட ரத்தம். அதிலிருந்து ஏவாளை எடுத்து அதுக்கப்புறம் அப்படி தானே, அப்போ ஒரே ரத்தத்தில் தான் எல்லாமே உருவானோம் நம்ம. அதே போல் ஒரே இரத்தத்தினாலே தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் என்றைக்குமே நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ ரத்தம் இப்போ இயற்கையை மாத்திரமல்ல, அவர் வரலாற்றையும் மாற்றி எழுத அதிகாரம் பெற்றிருக்கிறார். அப்படியும் செய்திருக்கிறார். மனுஷன் எப்படி வேணுனாலும் கோடு போட்டுக்கலாம், ரோடு போட்டுக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அவர் தன் முன் குறித்த காலத்தின்படியே மாற்றி அமைக்கிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. ஸோ அதை தான் பவுல் ரொம்ப அழகாக அங்கே சொல்கிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஜீலியஸ்னா என்ன, என்வினா என்ன சொல்லுங்க? ஜீலியஸ், ஜீல் காட் அப்படின்றல வைராக்கியம். என்வினாக்க என்விஎஸ் பொறாமை. சரி, வைராக்கியனா என்ன? என் பையன் அவன் இஷ்டம், அதனால் நான் போய் அவனை அடிக்காம விட மாட்டேன். இல்லை, என் பையனை திட்டா நான் போய் திட்டாம. இப்போ எங்கள் வில்லேஜில் நடந்த கதையை சொல்கிறேம்மா நான், இல்லையா? அது வைராக்கியம் கிடையாது. தேவன் சொல்கிறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், என்னை அறிந்த ஜனங்கள், எனக்காக ஒரு ஜனத்தை நான் சொந்தமாக தெரிந்து கொண்டேன். அதான் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் 12 ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நினிவே அசீரிய ராஜாக்கள் எல்லாம் கங்கணம் கட்டின்னு செஞ்சானுங்க. அவனுங்களும் இல்லை, அவங்களுடைய சாம்ராஜ்யம் இல்லை, அவங்களுடைய எல்லைகளும் இல்லை, அவங்க மிருக ஜீவன் கூட ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி தேவன் தான் உனக்காகவும் எனக்காகவும், ஆமாம், என் மகன் என் இரத்தத்தினாலே இவனை சம்பாதித்து கொண்டேன், சிலுவையிலே இன்னொரு முறை இவனை பெற்றெடுத்தேன், மாத்திரமல்ல புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவனுள்ளே வைத்து என்னை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக கூட நான் செஞ்சிருக்கிறேன். இவனுக்கு ஏதாவது நடந்தா அது எனக்கு நடந்த மாதிரி. உன்னை குத்தினவர்கள் என்னை குத்தினது போல. இதுதான் வைராக்கியம். அதாவது எனக்குண்டானது எனக்கு தான் அப்படின்றது வைராக்கியம். என்விஎஸ்ன்றது இவர் வெள்ளைச்சட்டை போட்டுனுங்கிறாரு, அதே போல் வெள்ளைச்சட்டை எனக்கும் வேணும். அவர் அந்த வண்டியை வச்சுனுங்கிறார், அதே வண்டி எனக்கு வேணும். அதே போலன்றது வேற இருக்கலாம், ஆனால் அந்த வண்டி தான் வேணுன்றது தான் பொறாமை. ஸோ தேவனுக்குள்ளதை சாத்தான் எடுக்க ட்ரை பண்ணா தேவன் வைராக்கியம் உள்ளவராய். ஆனால் நீ யார் பக்கம் நிற்கிறன்றது தான் கேள்வி.
உனக்கு சோதனை வரும்பொழுது, உனக்கு பாடு வரும்பொழுது, உனக்கு தோல்வி வரும்பொழுது, அப்பா நான் உன் பிள்ளை தானே, உன் நாமத்தை தானே எழுதி வச்சுக்கிறீங்க, உன்னுடைய ரத்தத்தினால தான் நான் மீட்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்காக வைராக்கியம் கொண்ட தேவன் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்ய போக வல்லவராயிருக்கார். அப்படியே செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. அவர் நாமம் பறிக்கப்பட்ட அவருக்கு உண்டான புகழ் அவருக்கு மாத்திரம்தான் வேணும். என் மகிமையை வேறொருக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். நான் இவனை உண்டாக்கினேன், நான் இவனை பெற்றெடுத்தேன், இந்த ஜனத்தை எனக்காக தேர்ந்தெடுக்கொண்டேன், இந்த தேசத்தை எனக்காக தேர்ந்தெடுக்கொண்டேன், இவர்கள் என் சொந்தமான ஜனங்கள் இல்லை, இவர்கள் என் ராஜ்யத்தின் பிள்ளைகள், இவர்களை நான் என் ராஜ்யத்திற்காக அழைத்திருக்கிறேன். அதற்காக எல்லாவற்றையும் தேவையானவற்றையும் செய்கிறார். கடைசி என்ன சொல்லிக்கிறாரு? பழி வாங்குதல் எனக்குரியது. என் மகனுக்கு எதிராக என்ன செய்தாலும், என் பிள்ளைகளுக்கு எதிராக எந்த செய்தாலும் அது எனக்கே செய்தார் போல, அதனால் பழி வாங்குவதற்குரியது எனக்குரியது. ஒருவேளை உனக்கு எந்த காரியம் நேரிட்டாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அப்பா இந்த காரியத்தினால் நான் எப்படி இருக்கேன் எனக்கு அறியவில்லை, எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் நீர் சொல்லி இருக்கிறீர், நான் உம்முடைய பிள்ளை, எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்யும் என்று சொல்லுவோமா? இப்படிப்பட்ட தேவனை தான் இன்றைக்கு நாகும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். எப்படி தன் சொந்த ஜனங்களுக்காக அவர் வைராக்கியம் சொல்லி, நான் யாக்கோபுக்கு மகிமையை திரும்பி வர பண்ணினது போல இஸ்ரவேலாகிய என் சொந்த ஜனங்களுக்கு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கும் அவர்கள் முதலிலே எப்படி மகிமையாய் இருந்தார்களோ அப்படியே அவர்கள் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் என்று அந்த நினிவே பட்டணத்தை எத்தனை ராஜாக்கள் இந்த ஜனங்களுக்கு எதிராக வந்தார்களோ எல்லாவற்றையும் அழித்து போட்டார். அவன் அப்பாயோ அந்த அந்த நகரம் எவ்வளோ பெருசாக இருந்தாங்க. ஒரு 3 தீர்க்கதரிசி 3 புத்தகங்களை எழுதி வச்சுக்கிறாரு அப்படின்னும் போது அப்போ எப்படி இருந்திருக்கு பாரு அந்த நினிவே நகரம். அப்படிப்பட்ட நினிவேயை அவர் அழித்து வைத்தார். கர்த்தரை மீறி தாங்கள் அடுத்தது இன்னொன்று, எப்பவுமே இந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சொந்த பலம், நான் சொல்லி ஜெபிச்சேன், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் அவராலே அவருடைய ஆவியாலே ஆகும். என்னால் ஓட முடியும், என்னால் செய்ய முடியும், என்னால் கட்ட முடியும், என்னால் சம்பாதிக்க முடியும், நான் என்னால் இல்லைங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஆசீர்வாதம், அதுதான் நிலையானது. என்றைக்கு என்னால் முடியும் என்று நான் யோசிக்கிறேனோ அன்றைக்கி எனக்கு அழிவு ஆரம்பம். ஹல்லேலூயா. ஸோ இது ரொம்ப ரொம்ப எப்போவுமே நம்ம புரிஞ்சுக்கணும், என்னால் முடியும்னு சொல்லணும். சரி, இந்த நாகம் ஃபஸ்ட்டு சாப்டர் எப்படி எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? நம்ம தமிழில் படிக்க நமக்கு தெரியாது. ஈப்ரூவில் பார்த்தோம்னா த ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட்ஸ் வித் ஆலஃப், த செகண்ட் லெட்டர் அப்படியே அந்த ஈப்ரூ லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அப்படி தான் எழுதியிருக்குமா. அவ்வளோ அழகாக எழுதியிருக்குமா. அப்போது நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம பசங்களுக்கு? ஆ அம்மா, ஆ ஆடு, இ இலை. நம்ம பசங்களுக்கு தெரியாது இது, ஆனால் எங்களுக்கு தெரியும். ஏ ஃபார் ஆப்பிள், அது மாதிரி தான் தெரியும். ஸோ இதனால் இந்த நாகம் என்ன பண்ணி வச்சுக்கிறாருனாக்கா, அவங்க ஆல்ஃபபெட்டில் அழகாக எழுதி வச்சதுனால அந்த காலத்தில் எந்த ஈப்ரூ பர்சனை கேட்டாலும் கூட அத்தனை அந்த ஒரு சாப்டர் அப்படியே ரிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோ அழகாக அவர் எழுதி வச்சுக்கிறாரு. இந்த அதிகாரம், இந்த புத்தகம் யூத ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, நினிவே மக்களுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் ஒரு துர்ச்செய்தியும் கொடுத்தது. அதே போல் இஸ்ரவேலுக்கும் நல்ல செய்தியை கொடுத்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு அழகாக சொல்லுகிறேன். ப்ரொக்ளமேஷன் யாருக்கு, டிஸ்கிரிப்ஷன் எப்படி, எக்ஸ்பிளனேஷன். இந்த கடைசி அதிகாரத்தை பார்த்தோம்னாக்கா அந்த நினிவே நகரத்தில் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார். அந்த
அசீரிய, மேதிய அந்த 3 படம் இருக்குது இல்லையா, அந்த படம் வரும்போது அவனுடைய கேடயம் முழுசுமே எப்படியுமே இருக்குமா, அவ்வளோ பெரிய கேடயம் ரத்தமாகவே இருக்குமா. அதை படிச்சு பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அப்படி அப்படி போவாங்க. கத்தி எப்பவுமே அந்த ரத்தம் ஒழுகிட்டே இருக்குமா. அந்த போர் எப்படி கர்த்தர் நடத்தி வைப்பார் என்பது, எப்படி நடக்கும் என்பதை நாகும் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அருமையான தேவன் பாருங்க. தீங்கை குறித்து மனம் மாறுகிற தேவன், தன் சொந்த ஜனங்களுக்காக, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, அவருடைய தோஷத்திற்காக அவர் எப்பொழுதுமே வைராக்கியம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நேரம் வரும்பொழுது பழி வாங்குகின்ற ஒரு என்ன ஒரு நேச்சர், ஒரு ஆட்ரிபியூட், ஒரு கேரக்டரிஸ்டிக் உள்ளவரமாக இருக்கிறார். ஆனால் நம்மளை எப்படி மோசே ஒரு கண்மலைக்குள் வைத்து அவருடைய பின்புறத்தை காட்டினாரோ, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்ற கண்மலைக்குள்ளே இருந்து அவருடைய ஞான கண்மலையிலே ஜீவ தண்ணீரை குடித்து அவருடைய வார்த்தையை கொண்டு இன்னுமாக நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதையுமே நம்ம இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, நொட்டேரியஸாக எடுத்துக்கூடாது. வேற என்ன, எல்லாத்தையுமே நம்ம கிராண்டடாக இருக்கக்கூடாது. மன்னிப்பு இலவசம்தான், ஆனால் அதுக்காக கொடுக்கப்பட்ட விலை ஒரு பெரிய உயிர். இயேசு கிறிஸ்து தமது ஜீவனையே கொடுத்தார், தமது சொந்தத்தையே, தமது சொந்த இரத்தத்தையே சித்தினார். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் எல்லாமே கீழே போனது. அந்த கேடு அடைந்தவராய், ஐயோ நான் செத்துட்டா நல்லா இருக்குமே. அப்போ தேவன் என்ன பண்ணார், உன்னையும் என்னையும் காட்டினார். இந்த பிள்ளைக்காக நான் வாழுவேன், இந்த பிள்ளையின் ஆசீர்வாதத்துக்காக வாழுவேன், இந்த பிள்ளையின் ரட்சிப்புக்காக நான் வாழுவேன் என்று வாழ்ந்தவராய் உயிரோடு எழுந்து இன்னுமா கூட தேவனுடைய வரது பாசத்திலே அமர்ந்து உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தீமையும் கொடுமையும் நிறைந்த அசீரிய தலைநகரமான நினிவேக்கு வரவிருக்கும் அழிவை குறித்து உரைக்கும்படி தேவன் நாகுமை உபயோகப்படுத்தினார். அசீரியர்கள் போன்ற கொடுமை நிறைந்த எந்த நகரமும் தேவனுடைய தண்டனைக்கு தப்பவே முடியாது. அதே சமயத்தில் தேவன் தம் சொந்த ஜனத்துக்கு ஆறுதலின் செய்தியையும் நாகும் அறிவித்தான். எதிரிகளின் ரத்தம் சிந்துவதை காணுவதில் யூதா ஜனங்களுக்கு ஆறுதல் வராமல் தேவன் இவ்வுலகத்தை நீதியை நிலைநாட்டுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் எப்பொழுதுமே சொல்லணும். ஒருவேளை நம்முடைய எதிரிக்கு தீங்கு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், மாம்சத்தில் இருக்கும்போது பார்த்து சந்தோஷப்படும். டேய் அவன் இன்னைக்கு அதை பண்ணான் இல்லையா, நடக்கட்டும், நீ ஆகட்டும். இது மனித இயல்பு. ஆனால் நான் இன்றையிலிருந்து நாம் என்ன நினைக்கணும், இல்லை தேவன் எனக்கு நியாயம் செய்கிறவரா, ஏன்னா அவர் நீதி செய்கிறவர், அவர் நியாயாதிபதி, அதனால் அவருக்கு செய்கிறார். அப்போ அவனை பார்க்காமல் நம்முடைய தேவனை தான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. என்றாவது ஒரு நாள் அவர் தமது சமாதானத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று அறிவதனால் இது வருகின்றது. அவருடைய ராஜ்யம் எது? உலகத்திலே அரசியல் ராஜ்யம் கிடையாது. அவருடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம், சமாதானத்தின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தார். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் தேவன் நம்ம நினச்சிருக்கிற கேரக்டர்ஸை விட வேறொரு விதத்தில் எப்படி இருக்கிறார் என்பதை நன்றாக எழுதுகிறார். தேவன் கோபமும் நீதியும் வல்லமையும் உடையவராய் இருப்பதனால் தீயவர்களுக்கும் குறிப்பாக நினிவேக்கு நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது என்று விவரிக்கின்றது. ஹல்லேலூயா. நினிவேக்கு வரவிருக்கும் நியாய தீர்ப்பை அது எவ்வாறு இருக்கும் என்பதை தெளிவாக இந்த நாகும் நமக்கு முன்னறிவிக்கின்றது. 3வது சாப்டரில் நினிவேயின் பாவங்களை வரிசைப்படுத்தி சொல்வதுடன் தேவன் தமது நியாய தீர்ப்பில் நீதியுள்ளவர் என்று அறிந்து முழுமையான நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனத்தோடு முடிவடைகிறது. கடைசி வசனத்தில், கடைசி அதிகாரத்தை வசனம் படிக்கலாமால, உன் நொறுக்குதலுக்கு பரிகாரமில்லை, காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பவர் யாரும்
உன் பெயரில் கை கொட்டுவார்கள், உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலேயாவது பாயாமல் போகுமோ? போயிட்டு. அதாவது கொஸ்டின் என்ன இதனுடைய அர்த்தம்னாக்கா, யாருமே இந்த நினிவே பட்டணத்துக்கு நடந்ததை மறக்க மாட்டார்கள். நொறுங்குண்டதும் ஒரு வசனம் நம்ம பைபிளில் படிக்கிறோம், நறுங்குண்டதுமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுது, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதும் அவர் புறக்கணியார். ஆனால் அங்கே என்ன சொல்லுது வசனம்? அப்பா நீ நொறுங்குண்டது என்ன, அதில் பரிகாரமே கிடையாதுன்றாரு. உன்னுடைய காயம் கொடியது, அது அது ஆறாது. இந்த நினிவே பட்டணத்துக்கு நடந்தது எந்நேரமும் பேசப்படுன்றது தான் ஒரு கிராமட்டிக்கல் லாங்குவேஜில் அந்த லாஸ்ட் வசனத்தை, அந்த லாஸ்ட் வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இதில் யூதாவின் பாவங்களை குறித்து எதுவுமே சொல்லலை. வசனம் அந்த நாகம் 2:2 சொல்லியிருக்கிறாரு, யாக்கோபுக்கு திரும்பி வர பண்ணின மகிமை போல இஸ்ரவேலுக்கும் திரும்பி. இது அவருடைய ஜனங்களையும் குறிப்பாக இந்த இடத்துல யூதா ஜனங்களை குறிக்குது. ஏன் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, யோசியா ராஜா வந்தால சார், 2 ராஜாக்கள் 22 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறாங்க, போக வேண்டாம். அந்த யோசியா ராஜா என்ன பண்ணார்னாக்கா, பலிபீடங்களையும் விக்கிரங்களையும் எல்லாத்தையும் அடித்து சீர்திருத்தம் பண்ணதுனால அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, அங்கே பாவமே இல்லை, விக்கிரக ஆராதனை இல்லை, தேவனுக்கு விரோதமான காரியம் இல்லை. அதனால் தேவன் என்ன சொல்கிறாரு, யாக்கோபுக்கு திரும்பி வர பண்ணின மகிமையை போல இஸ்ரவேலுக்கும் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. 1:1 நினிவே பற்றி சொல்லுகிறார், 1:2 கர்த்தர் எரிச்சல் உள்ளவர் சொல்லுகிறார், 1:3 கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைத்தது என்ன? அந்த நினைவை பார்த்துறேன். ஏம்மா நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் யூதா ஜனங்களுக்கு செய்யலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்யலை, யாக்கோபுக்கு செய்யலை, கர்த்தருக்கு விரோதமாய் செய்ய நினைக்கிறது என்ன? 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், சமாதானத்தை கூறுகிற கால்கள், சுவிசேஷனுடைய கால்கள் மலையில் மேல் நிற்கிறதா சொல்லுகிறது. சரி. அப்படியே சொல்கிறார். என்ன அழகா பாரு, நீ பண்டிகையெல்லாம் நியமிப்பா, கர்த்தருக்கு பண்டிகை நியமி, சந்தோஷமா இரு. ஏன்னாக்கா உன்னை வந்து தாக்கி உன் ஜனங்களெல்லாம் எடுத்துன்னு போயிருந்தான் பார்த்தியா, அவன் வரமாட்டான். ஏன்னாக்கா அவனை முழுவதுமாக நான் அழித்து விட்டேன் சொல்கிறார். அதான் சிதறடிக்கிறவன் வரான், இனிமேற்பட்டு வரமாட்டாம்மா. உன்னை பிடிச்சிட்டு போகிறவன் இனிமேற்பட்டு வரமாட்டாம்மா. உன்னையும் உன் ஜனங்களை கொல்லுகிறவன் இனிமேற்பட்டு வரமாட்டான். தேவன் உனக்கென்று பண்டிகைகளை ஆரம்பி, சந்தோஷமா இரு, என்ன நினைன்னு சொல்கிறாரு. 2ஆம் அதிகாரத்தை 3ஆம் வசனம், பராக்கிரமசாலிகளின் கேடயம் ரத்தமாய். அதான் சொன்னேன் நான், அவனுங்க அந்த 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 யார் நினிவே பட்டணத்தை தாக்க வந்தானுங்க பார்த்தியா, அவனோட கேடயம் எப்பவுமே ரத்தமாகவே இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ 2வது 5ஆம் அதிகாரம், அவன் நினைவு கூறுவான், அவன் நினைவு கூறுவான். யார் தன் சொந்த பலத்தினாலே ஓடுகிறானோ அவன் தன்னுடைய செயல்களை நினைவு கூறுவான். 2:6 ஆறுகளின் மதகு. என்னதான் நீ 100 மீட்டர் 100 அடி 33 மீட்டர் ஸ்ட்ராங்காக பண்ணாலும் கூட, நான் படைத்த நீருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் எப்படி ஆடி கடலை கப்பலை ஒடிக்குதோ அந்த மதகையும் ஒடித்து தள்ளும். அதை தான் சொல்கிறார். ஆறுகளின் மதகு ஓடிப்போம், அவர்கள் ஓடி போகிறார்கள். 8வது வசனம், இருந்தது தண்ணீர் தடாகம் போல இருந்தது, இப்போதோ ஓடி போகிறார்கள். இல்லை, இவ்வளோ அழகாக வீட்டில் போய் படித்து பாருங்கள். பெண்ணிவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். ஒரு பக்கம் யூதாவை பற்றி சொல்லுவார், இன்னொரு பக்கம் நினிவே பற்றி சொல்லுவார்.
சரி, இந்த நினைவே இருக்கு இல்லையா, நினைவேனுடைய நேஷ்னல் சிம்பல் என்ன தெரியுங்களா? சிங்கம். அதனுடைய சிங்கம். ஸோ அதனால தான் அங்கே எழுதிப்பார், பல் பிடிங்கின சிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். சிங்கங்களின் வாசஸ்தலம்னு எழுதியிருக்கோம் 11:12. 13 நான் உமக்கு விரோதமாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 3:1 இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ. எந்த காரணம் இல்லாமல் ஒருவருடைய ரத்தம் சிந்தப்படலாகாது. அந்த இரத்த பழிக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். யாருடைய ரத்தம் போய் தேவனுடைய சன்னதியில் போயிடுச்சு? காயினா? ஆபேலின் ரத்தம் போயிட்டு அவர் சொல்றாரு, ஆபேலின் ரத்தம் என்கிட்ட வந்து பேசிச்சு. எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் ஒருவனுடைய ரத்தத்தை நாம் கீழே சிந்துவதற்கு காரணமாக்கூடாது. ரத்தமோ இல்லை, இரத்தத்தின் வேர்வை துளிகளானாலும் சரி, அது மற்றவனுடைய வேர்வை துளி கூட சிந்துவதற்கு அவன் உழைச்சி சிந்துட்டோம். அது கீழே விடுவதற்கு நான் எந்த கிறிஸ்தவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை எந்த விதத்திலும் காரணமாக இருக்கக்கூடாது. 3:4 சொல்லுது, அந்த நகரம் வந்து வேசித்தனங்களாலும் நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்குது. அல்லேலூயா. நான் விரோதமாக வருவேன். கடைசியாக சொல்கிறாரு, நீர் செய்த பாவத்திற்கு பரிகாரமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாகும் ஒரே ஒரு 3 அதிகாரம்தான் இவ்வளவு காரியங்களை ஆவியானவர் இன்றைக்கு பேசியிருக்கார். உண்மையிலே இந்த ஒரு 3 நாட்கள் படிக்கும்போது நான் தேவனை பற்றி எண்ணி எண்ணி வியந்து போனேன். ஆமாம், நான் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், சாந்தமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர்னு இவ்வளோத்தையும் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த 1ஆவது அதிகாரத்தில் அவர் எரிச்சல் உள்ளவர். அவருக்கு எதிராக நடக்கிறவர்களுக்கு அவரது நியாய தீர்ப்பை தமது இருதயத்திலே வைத்து அவர் நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். என் அருமை சகோதரனே, சகோதரியை, தயவு செஞ்சு போய் இது 3 அதிகாரம் தான் படிங்க. Children, please read all these 3 chapters, whether you are understanding or not understanding. The day will come, Holy Spirit will teach you. I hope certain things you have gained today. இல்லையா? நாம் எழுந்திருப்போம். தேவனை பற்றி அறிந்த நாமங்களை, தேவனை பற்றிய குணாதிசயங்களை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கேள்விப்பட்டு அதை அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் எரிச்சல் உள்ளவர். அவர் தமது நாமத்தை குறித்து, நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, தமது சொந்த ஜனங்களுக்காக, அழைக்கப்பட்ட ஜனங்களுக்காக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்காக, அவர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். அந்த வைராக்கியத்தை அவர் நெஞ்சிலே, இருதயத்திலே வைத்தவராக மாத்திரமல்ல, அதை நிகழ்த்தியும் காட்டுகிறார். நாம் எங்கு இருக்கின்றோம்? நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், கிருபையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அதே தேவன் நான் எப்படிப்பட்டவர் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார், காண்பித்து கொடுத்திருக்கிறார். இயற்கையை அவர் மாற்றி அமைப்பது மாத்திரமல்ல, இயற்கை கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, வரலாற்றையே மாற்றி அமைக்கிறவராயிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த தேவனுக்கு முன்பாக நாம் ஏன் எதிர்த்தவர்களாக, ஏன் கீழ்ப்படியாமை போனவர்களாக, அவர் வார்த்தைக்கு கேளாதவர்கள் போல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் போல நாம் இருக்க வேண்டும்? கோபம் வரும்பொழுது அதை தனித்து கொள்ளும். உக்கிரக கோபம் அது தொடங்கிவிட்டால் அது நிறுத்த மாட்டார். ஆனாலும் அந்த கண்மலைக்குள்ளாக உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ற கண்மலையை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ற ஞான கண்மலையிலிருந்து வருகிற ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறார். வார்த்தைகளை செய்திருக்கிறார்.
நாம் செய்த பாவங்களின் நிமித்தம் என்றோ நாம் அழிந்து போயிருப்போம். ஆனாலும் கிருபையாய் ஒரு எஜமான் வேலைக்காரத்துக்கு இந்த செடியை பிடுங்கி போடும் என்ற, எஜமானே இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், இந்த செடியை நான் சுற்றிலும் கொத்தி எரு போட்டு தண்ணீர் ஊற்றி வருகிறேன், ஒருவேளை இந்த அடுத்த வருஷம் இந்த செடி கனி கொடுக்கும். அந்த எதிர்பார்ப்போடு தேவன் நம்பியிருக்கிறார். வேறு இடத்தில் நடப்பட்ட மரமாக இருக்கிறோமா, அல்லது ஆற்றின் படுக்கை ஓரத்தில் நடப்பட்ட கனிதரும் மரமாக இருக்கின்றோமா? அங்கே நடப்பட்ட மரம் அதினதின் காலத்தில் தன் தன் கடியை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட இடத்திலே நடப்பட்டவர்களாக நாம் அதினதின் நேரத்திலே தம் தம் கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? எத்தனையோ காரியங்கள் ஆவியானவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார் நம்மிடத்திலே. அதற்காக நமது காதுகளையும் நமது செவிகளையும் நம் இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் அவர் ஒருமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். எங்கள் அன்பின் தேவனே, பேசியது நீங்கள் கர்த்தாவே, கேட்டது நாங்கள் கர்த்தாவே. அப்பா பிதாவே, அதை நாங்கள் கேட்டவர்களாக மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி செய்து உமது நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும்படியாக நீர் எங்களுக்கு தேவனே வழிகளை ஏற்படுத்தி கொடுங்க, சிந்தனைகளை மாற்றி போடுங்க, எங்கள் நடக்கையை மாற்றி போடுங்க, எங்கள் இருதயத்தின் நினைவுகளை மாற்றி போடுங்க ராஜா. எப்படி அன்றைக்கு சொன்னீரோ கர்த்தாவே, யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இதோ இஸ்ரவேலுக்கும் உமது மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி அப்படியே செய்தவரே, இன்றைக்கு அதே மகிமையை கூட கர்த்தாவே, எங்களுக்கு என்ன மகிமை உண்டு இருந்தது என்பதை நாங்கள் அறியோம் கர்த்தாவே. ஆனாலும் உமது மகிமை எங்களிலே பிரகாசிக்கும்படியாக, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கப்படுமே கர்த்தாவே, அதே பிரகாசம் எங்கள் முகங்களிலும் நாங்கள் ஒளிரட்டும் கர்த்தாவே. நீர் காட்டின அன்பு, எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்களில் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோமே, அந்த அன்பை நாங்கள் எப்படி வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றோம்? மன்னிப்பை இலவசமாக நாங்கள் பெற்றோமே, என் சகோதரனை நான் மன்னிக்கிறேனா, என் அயலானை நான் மன்னிக்கிறேனா, என் குடும்பத்தை நான் மன்னிக்கிறேனா, என்னுடைய பிள்ளைகளை நான் மன்னிக்கிறேனா? அந்த மன்னிப்புக்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட்டது. அதே மன்னிப்பை இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. உன் எதிராளியை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், உன்னை எதிர்க்கிறவனை குறித்து உன்னை கவலைப்பட வேண்டாம், எனக்கு என்ன நடக்குமோ என்று கவலைப்பட வேண்டாம். எல்லாம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. எப்படி ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை வருடங்கள் எல்லாவற்றையும் செய்து வைத்தானோ, ஒரே ராத்திரியிலே கடவுள் மாற்றி போட்டார். எத்தனை காரியங்களை நாம் வேதத்தில் படித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. பயம் என்பது சாத்தானுக்குரியது. நான் ஏன் பயப்பட வேண்டும்? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் ஆசீர்வதிக்கத்தக்கவர். வானத்தின் பலகணிகளை திறந்து எப்போதும் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உண்டு. அவர் அப்படியே செய்து வருகின்றார். எதை குறித்து நான் பயப்பட வேண்டும்? எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி இருக்கிறதே, அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறது. அந்த ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவருக்காக ஓடும் பொழுது, அவருக்காக கொடுக்கப்படும் பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். விசுவாசிப்பது நம்முடைய கடமை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை அருமையான சத்தியம்! அப்பாவே, அப்பா பிதாவே, வெறுமையாய் வந்த நாங்கள் வெறுமையாய் திரும்பி போமல், இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை, எங்களுக்காக நீர் வைராக்கியம் கொண்டிருக்கிறீர் என்ற ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டவர்களாக, அறிந்தவர்களாக நாங்கள் எடுத்து சென்று கர்த்தாவே, அதே மகிமையை நான் உனக்கு திரும்ப வர பண்ணுவேன் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கிறீர் ராஜா. வாக்குத்தத்தங்களை கொடுத்து வாக்கு மாறாத எங்கள் தேவாதி தேவனை உம்மை சொல்கிறோம். இதோ மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், கலங்காதே,
திகையாதே என்ற வார்த்தையை சொல்லி வாக்குத்தத்தை கொடுத்து எங்களை நடத்தி வருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெப விண்ணப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. அப்பா பிதாவே, எத்தனையோ பேருக்கெல்லாம் இந்த ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜா. இந்த ஃபெலோஷிப், இந்த சர்ச், இந்த சமுதாயம், உமது சமூகம் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாக தினந்தோறும் நாங்கள் முகத்தை பார்த்து கொள்ளும்படியாக, உமது அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக, உமது ஆசீர்வாதங்கள் உமக்கு சாட்சியாக சொல்லும்படியாக நீர் வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு பேச ஆட்கள் இல்லை கர்த்தாவே. பார்த்து ஒரு குறையை சொல்லி ஆறுதல் பட கர்த்தர் இல்லையே, ஆட்கள் இல்லையே என்று இயங்குகிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு கர்த்தாவே. தனிமையாக உண்டு ராஜா. ஆனால் எங்களுக்கு உமது குடும்பத்தை கொடுத்து எங்களை இன்னுமாக நீர் ஆசீர்வதித்து தேற்றி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலம் வருகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிக்கு நீர் கொடுப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து கர்த்தாவே, அந்த மகிமையை கண்டவர்களாக நாங்கள் உலகத்தில் இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், சோத்திருக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீதி செய்கிற, நியாயத்தை செய்கிற உமக்கு ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆதரவு மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். தேவனுடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கும் மன்னியும். சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே கர்த்தாவே. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். அவருக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. கங்கர் ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறே, மேன்மேலும் நேசிக்கிறே. அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவே. அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்தும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்றவர்.